ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் 3வது லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? எங்கள் வீட்டில் வந்து இட்லி, தக்காளி சட்னி. மதிய சாப்பாடு வந்து சாதம், ரசம், உருளைக்கிழங்கு, வடகம். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லார் வீட்லேயும் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டேன் என்னன்னு ஒரு மினி வீடியோவாக பார்க்கலாம். நான் வந்து 10 வயசு இருக்கையிலேயே வந்து வேலைக்கு வந்துட்டேன். ஆமாம், 10 வயசு இருக்கையிலே வேலைக்கு வந்துட்டேன். 10 வயசுனால் எத்தனாவது படித்தேன்னா 5வது படித்தேன். 5வது படிக்கையிலே வேலைக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து தேனு மிட்டாய், கடல மிட்டாய், காரம் அப்படி வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறவங்க. எங்கள் அப்பா லைனுக்கு போகிறவங்க. லைனுக்கு போயிட்டு இந்த ஸ்நாக்ஸும் தயாரிப்பாங்க. அப்போ வந்து 5வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கடைக்காக எடுத்துகிட்டு போய் சைக்கிளில் கொடுத்துட்டு வருவேன். பெரிய சைக்கிள் ஓட்டுவேன், குரங்கு படல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குரங்கு படல் ஓட்டுற சைக்கிளில் போய் கொடுத்துட்டு வருவேன். ஆமாம், ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு வருவேன். அப்போ தான் ஹோல்சேல் கடைங்களுக்கும் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹோல்சேல் கடையில் உள்ள ஒருத்தவங்க, ஹோல்சேல் கடையில் இருக்க ஓனர் வந்து, பாப்பா நீ லீவு நாளில் வீட்டில் தானே இருக்க, சனி ஞாயிறு மட்டும் வேலைக்கு வா, ஸ்கூல் உள்ள நேரத்தில் நீ ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நமக்கு அப்போ தான் தெரியுமே, கையில் நம்ம 10 ரூபா வாமா அப்புறம் ஸ்கூல் போகலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு சனி ஞாயிறு மட்டும் வேலைக்கு வருவேன். வந்துட்டு அப்புறம் திங்கக்கிழமை ஆகிட்டா ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்புறம் லீவு 10 நாள் விடுதில்ல, காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு, அந்த மாதிரி லீவுக்கெல்லாம் 10 நாள் வேலைக்கு வந்துடுவேன். எழுத வேண்டிய சம்மெல்லாம் அங்கேயே உட்காந்து கடையிலே அண்ணன் எழுத சொல்லுவாங்க, எழுதிடுவேன். அவங்க எனக்கு வந்து நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து 8வது வரையும் படித்தேன். ஸ்கூலுக்கு போய் 8வது வரையும் படித்தேன். அதுக்கப்புறம் 8வதோடு நிப்பாட்டிட்டேன். சுத்தமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அம்மாவால். யூனிஃபார்ம்லாம் எடுத்து தர முடியல, பாதி ஃபீஸ் கட்டி பரிட்சை எழுத விட மாட்டேன்னு அப்படின்னு 8வதுலேயே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ வந்து எங்கள் ஓனர் அம்மா அண்ணனும் அக்காவும் தான் யூனிஃபார்ம்லாம் எடுத்து கொடுத்து, சுடிதாருங்கிறது அப்போ தான் ஃபஸ்ட்டு 8வதுல தான் சுடிதார் போட சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் பாவாடை சட்டை தானே. அவங்க தான் எனக்கு முத சுடிதார் எடுத்து கொடுத்து போட சொன்னது, யூனிஃபார்ம் சுடிதார் எடுத்து கொடுத்து. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக 8வது மட்டும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் 8வதுக்கு அப்புறம் வேலைக்கு போகல. 9வது சுத்தமாக படிக்கவே இல்லை. சரி 10வது வந்து படிக்கலாம் அப்படின்னு யோசனை இருந்துச்சு. பார்ட் டைமாக படிக்கலாம், கொஞ்சம் நேரம் மட்டும் டியூஷனில் போய் படிக்கலாம் அப்படின்னு டிடிசி டியூஷன் சென்டரில் சேர்ந்தேன். அதே போல் 10வது வந்து 1 ஹவர் கிளாஸ் போய் எழுதினேன். 4 மாதத்துலேயே மீதி உள்ள ஸ்டோரியை அடுத்தடுத்த விலாங்கில் பார்க்கலாம். என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.